இப்போது சுகா தான் ஜேகே கிட்ட வந்துட்டு, என்னடா மச்சான் பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக் தான், எங்கே செட் ஆக மாட்றான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது சிம்மா இருக்குடா, என் மச்சான் ஜேகே ஒரு ஆள் பின்னாடி போகிறது இது ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்க முடியுமாப்பா ஈஸியாக வந்து மடியத்துக்கு? டேய் நீயா நானாடா, உண்மையே சொல்லு, உனக்கு மடியாத பொண்ணுங்களாடா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். அதெல்லாம் வச்சு லவ்வை சொன்னேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு சுகா தான், ஓ அப்போ நான் ஜிம்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, லவ்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக இருக்கான்ல, எங்கே பேச ட்ரை பண்ணால் கொடுக்கவே மாட்டான் டைம், அதனால தான் என்னமோ தெரில திரும்பி திரும்பி போகணுன்னு போல தோணுதுரா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். சுகாவும் திரும்பி திரும்பி போயிட்டு விழுந்துட போகிறடா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். அதுக்கு ஜேகே தான், உன்ன மாதிரிலாம் விழமாட்டேன் வச்சு, நல்லா ஸ்டெடியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை தானே நானும் சொல்கிறேன், அவன்கிட்ட நான் படுற பாடு இருக்கேடா, இறங்கவே மாட்டான்டா, உயிரை வாங்குறான்டா அப்படின்ற மாதிரி சுகா ஒரு மாதிரி ஃபேக் க்ரை பண்ணுறான். அதுக்கு ஜேகே தான், உன்னை யாரா அவன்கிட்ட போய் விழ சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் அதெல்லாம் சொன்னால் புரியாதுடா, அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ரா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அப்படியே அந்த மேகத்தில் மின்னல் இடிஞ்சு விழுகும் போது ஒரு லைட் தெரியும்ல, அந்த மாதிரி இருப்பான்டா. அப்படியே அவனோட கண்ணும் நிறுத்து 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 நிறுத்து, உன் ஆளை வர்ணிக்கிறதுலாம் அவனுக்கு கேட்க வரல, போன வேலை முடிஞ்சதாக தான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு சுகா தான், ஏன்டா நீ ஏன் வேலைக்கு மட்டுமா வந்த, என்னமோ ஜிம்மில் பார்த்து சைட் அடிச்சுட்டு கரெக்ட் பண்ண தானே வந்த அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். இருந்தாலும் என் வேலை முடிஞ்சுது, உன் வேலை முடிஞ்சுதான்னு கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜிகே கேட்குறான். சுகா தான், அதை எங்கடா முடியுது, இந்த ஜென்மத்தில் அவன் எனக்கு அடங்க மாட்டான் போலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே சிட்சாட் பண்ணிட்டு நடந்து போகிறாங்க. டேவும் ஜிமனும் அங்கேருந்து ஷாப்பிங் தான் போயிருப்பாங்க. பிகாஸ் ஜிமனுக்கு பர்த்டே நெருங்குது அப்படின்றதுக்காக அவனுக்காக வேண்டிய திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்க டே கூட்டிகிட்டு போயிருப்பான். ஜிமனும் டே கூட போயிருப்பான். இருந்தாலும் அவன் மைண்ட்லாம் ஜேகே மேலேயே தான் இருந்திருக்கும். டைம் ஸ்கிப்ஸ். இப்போது ஜிம்மன் தான் அவன் ரூமில் இருக்கான். அவன் ரூமில் டேங்கும் இருக்கான். இட்ஸ் லைக் 8 o'clock அந்த மாதிரி டைமில் தான் இருக்குது. அவனோட அம்மாக்கூட வீடியோ கால் பேசிட்டு இப்போ தான் வச்சுருப்பான். இப்போது டேங் தான் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் பெட்டில் போட்டு பரப்பி வச்சுருக்கான். ஜிம்மன் தான், ஏய் உனக்கு கொஞ்சம் கூட ரூமை க்ளீனாக வச்சுக்கவே தெரியாதா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கியா, இன்னும் மாறவே இல்லை டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேவும் நான்லாம் எப்பவுமே அப்படி தான், எப்போவுமே மாற மாட்டேன், எதுக்காகவும் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த வெட்டி பந்தாக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மன் மனசில் நினச்சிக்கிறான். டே தான் வாங்கிட்டு வந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ஜிம்மனை மிரர் முன்னாடிக்க வச்சு அவனோட மிரர் வழியாக வச்சு பார்க்குறான். இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குன்ட்டு அவன் வாங்கிட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் ஜிம்மன் தான், ஓகே டே எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் நான் தான் இங்கே நல்லா இல்லை, எனக்கு கொஞ்சம் தூக்கம் போறியா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும், ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகிறேன் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேங்கோ தூங்க மூஞ்சி அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கூட வைக்கல, அவன் பாட்டுக்கு கிளம்பி வெளில போயிட்டான். ஜிம்மன் தான், குப்பை மட்டும் கரெக்டாக பண்ணுவான், ஆனால் எதையுமே எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி டே திட்டிக்கிட்டு அந்த ரூமில் இருக்கிறதெல்லாம் அவனே க்ளீன் பண்ணிவிட்டு போய் குளிக்க போகிறான். குளிச்சுட்டு வெளியில் வரான். அவன் தலையை துவட்டிக்கிட்டே அங்கே பெட்டில் ஜேகே தான் உட்காந்துட்ருக்கான். ஜிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவனுக்கு ஐஸ்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் போல். ஒரு மாதிரி உத்து பார்க்குறான், உண்மையிலே அது ஜேகேவா தான்ட்டு. கண்டிப்பாக ஜேகே தான். ஜிம்மன் வெளியில் வந்தது பார்த்தோன்னே, எவ்வளோ நேரம்மா குளிக்கிறதுக்கு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக கேட்குறான். ஜிம்மனுக்கு அவ்வளோதான், போனவன் ஃபர்ஸ்ட்டு டோரை தான் லாக் பண்ணுறான். அது லாக்கே ஆகிருக்காது. அது லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே கிட்ட தான் வரான். நீங்கள் 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 இங்கே என்ன பண்ணுறீங்க
நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, அதுவும் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். பால்கனி வழியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் தலையிலேயே அடிச்சுக்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீங்கள் இப்படி திருட்டு பையன் இருந்துக்கிறீங்க. அன்றைக்கி என்னென்னா என்னோடய நெக்லஸ், இன்றைக்கி என்னோடய பர்ஸ், இப்போ திருட்டு பண்ண மாதிரி பால்கனி வழியாக வந்திருக்கீங்க. இது பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. யாராவது பார்த்தாங்கன்னா என்னை தப்பாக நினைப்பாங்க. அண்ட் டே பார்த்தானா அவ்வளோதான், இங்கேருந்து முதல்ல வெளில போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேகே தான், உன்னை பார்க்க தான் வந்தேன், அப்படியே போக சொன்னா எப்படி, ஏதாவது கூட போகிறேன். ஐயோ என்ன அடிக்கடி அது கூட இது கூட இது கூடன்ட்டு, நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் எதுவுமே நடக்காது. தயவுசெய்து இங்கே வெளியில் போங்க, யாராவது வந்தாங்கன்னா என்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்கான். ஜேகே ஜிம்மினை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஜிம்மினோட ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்குது. அவன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தான்றதுனால அங்கங்கே அவன் வாட்டர் டாப்லெட்ஸாக இருக்குது. ஜேகே தான், இப்படி ஒரு வியூ கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அதை என்னைக்கெல்லாம் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மின் தான், என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதனால் நீ ரொம்ப பார்க்க ஹாட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் தான், ஃபக், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படின்ற மாதிரி. ஜேகே பெட் மேலே தான் நான் உட்காந்துருப்பான். அவன் பெட்டுக்கிட்ட போயிட்டு இங்கேருந்து வெளில போங்க அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறான். ஏன்னா வெளில போகணும்? ஏன் வெளில போகணுன்னா, உங்களை யாராவது இங்கே பார்த்தாங்கன்னா, நீங்கள் வந்தது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது? அப்புறம் பால்கனிட்டு ஒரு எக்ரி குடிச்சு சொன்னீங்களே, எப்படி அங்கே எப்படி அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. வாட்? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆள் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியில் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறான். ஜேகே தான், லைட் ஆனில் இருந்தால் தானே யாராவது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஜிம்மினோட கை பிடிச்சி அந்த பெட்லேயே போடுறான். இப்போது ஜிம்மின் உருண்டு கீழே இருக்கான். ஜேகே கீழே, ஜேகே மேலே. ஜிம்மின் மேலே ஃபுல்லாக லேயாக இருக்கான். ஜிம்மினோட பாடியும் அவனோட பாடியும் அப்படி டச் ஆகுது. ஜிம்மின் தான், என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணான் லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போது ஜிம்மின் குளிச்சுட்டு வந்திருப்பான்ல, அவனோட ஹேரை தான் ஒரு மாதிரியே மூண்டு பார்க்குறான். செம்ம ஸ்மெல் தெரியுமா? என்னவோ தெரியல, ஒரு மாதிரி அடிக்டான மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறான். ஜிம்மினுக்கு உடம்புலாம் சிலுக்குது. விட்டுருங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சினுங்கிறான். ஜேகே தான், உன்னை முதல்ல பார்த்தப்பலேருந்தே மென்டல் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் தெரியுமா உன் பின்னாடி அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிம்மின்ல, உங்களுக்கு நானா சொன்னேன், எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்ல என் மேலே இருந்து எழுந்திருந்தேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனே எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஜிம்மினோட அந்த நைட் ட்ரெஸ்க்குள்ளே விடுறான். ஐ மீன் ஷர்ட்குள்ளே. ஜிம்மின் தான், என்ன பண்ணுறீங்க? ஜிம்மினோட பாடி குளிச்சுட்டு வந்திருந்தாலும் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஜிக்கோட பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியா அந்த சில்னஸில் ஹீட் படும்போது ஒரு மாதிரியா என்னமோ கெமிக்கல் ரியாக்ஷன் காட்டுது. ஜிம்மினில், கையெடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே தான், இன்னும் நான் கரெக்டாக வைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மின் ஜேகேவோட ஐஸியை தான் பார்க்குறான். உனக்கு நான் எவ்வளோ அடிக்ட் தெரியுமா? தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியா எனக்கே தெரியல, உன்னை திரும்பி திரும்பி பார்க்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டே ஜிம்மினோட நெக்கில் போய் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஜேகே என்ன ஜேகே, இப்படி அவங்க ரெண்டு பேரும் பெட்டில் புரண்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னுட்டு கதவு நாக் ஆகுது. ஜிம்மின் தான் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டான். அந்த நாக் சத்தம் கேட்டோன்னே அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. வெளிலேருந்து டேயோட சவுண்ட் தான் கேட்குது.
ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு என்ன பேசுறதே புரியல. ஒரு மாதிரியா ஐயோ என்ன நடக்கூடாதுன்னு நினச்சினோ நடந்துடுச்சு. டீ மட்டும் இப்படி பார்த்தானா எனக்கு கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட கத்துறான். ஏன் கொல்லுவான்? அவன் ஆல்ரெடி உங்களை பற்றி எனக்கு வார்ன் பண்ணியிருந்தான். இப்போ மட்டும் நான் இப்படி இருக்கிறது கூட பார்த்தானா என்ன நினைப்போம்? நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நாக் சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்குதா? ஐயோ என்ன பண்ணுறது இப்படி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஜிமினா தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு சத்தம் கேட்குது. ஜிமின்ல ஆண்டி எனக்கு தூக்கம் வருது, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்கிறான். தேவும் ஓகே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஜிமினுக்கு அப்போ தான் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அவனை விட்டு போகிற சத்தம் கேட்டோன்னே தான் நிம்மதியாக இருக்குது. இன்னும் 2 பேரும் அப்படியே தான் படுத்துட்ருப்பாங்க. இப்போல பெருமூச்சு விட்டுட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவோட ஐஸ் அது ஒரு மாதிரியாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது அப்படியே பிடிச்சி ஜேகே கீழே இப்படி தள்ளியிருப்பான். ஜேகே அந்த சைட் பெட்டுக்கு போயிட்டு இப்படி தான் தள்ளுவியா அப்படின்ற மாதிரி அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு கேட்குறான். முதல்ல நீங்கள் எங்கேருந்து வெளியில் போங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது, வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறான். ஜேகேவும் நாங்கள் வந்த வேலை முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்த வேலை முடியலையா? அப்போது நீங்கள் மட்டும் தனியாக வரலையா என்ன? என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவர் வந்திருக்காரா? வெளியில் வெயிட் பண்ணுறாரா? ஐயோ வெளியில் யாராவது ஆள் நிற்கிறது பார்த்தா அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேல பெட்டில் கூலாக பார்த்துட்டு கமான் நான் வந்த வேலை முடியலையே, நான் ஒன்றும் உன்னை கிஸ் பண்ணவே இல்லையே, வாயே அப்படின்ற மாதிரி கண்ணடிக்கிறான். ஜிமினுக்கு பொறுமை தாங்கலை. அங்கே டேபிள் மேலே ஆப்பிள் கட் பண்ணுற நைஃப் இருக்கும், அதை எடுத்து ஜேகே முன்னாடி நீட்டுறான். ஜேகே தான் ஜிமினை டிஸ்பிலீஃபில் பார்க்குறான். இங்கேருந்து வெளியில் போகலன்னா கண்டிப்பாக இதை வச்சு உங்களை குத்திடுவேன், போலீஸ் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி அந்த கத்தி எடுத்து ஜேகே முன்னாடி நிறுத்துறான். ஜேகேல கூல் என்ன நெஞ்சாலும் இவ்வளோலாம் ஹீட் ஆகுமா கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களோட இந்த இரிட்டேட்டிங்கான வேர்ட்ஸ், உங்களோட இந்த இரிட்டேட்டிங்கான நிக்நேம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். இரிட்டேட்டிங்கா? என்னை பார்த்தா உனக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கா? வேறு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்ட்டு கத்தி கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். ஓகே குத்திடாதடா, இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, வெளில போங்க அப்படின்ற சொல்கிறான். ஜேகேவும் அங்கேருந்து ஸ்லோவாக நகர்ந்து பால்கண்டிகிட்ட போயிருப்பான். அப்போ ஜிம் இல்லை நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே இல்லை திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜிமின் ஜேகே கிட்டே போயிட்டு ஜேகேவோட பேண்ட் பாக்கெட்டில் ஜேகேவோட ஷர்ட் பாக்கெட்டில் தான் கையை விடுறான். ஜேகே தான் என்னடா என்ன தடவானான்னு சொல்லிட்டு நீ தடவுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஒன்றும் தடவலை, எதையாவது திருட்டிட்டு போக வந்தீங்களான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதான் அடிச்சுட்டேனே ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த நைஃபை நிறுத்துறான் அவன் முன்னாடி. ஹார்ட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஜேம் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டான். இங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே போகும்போது பாய்னு கத்துறான். ஐயோ கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். அங்கேருந்து ஜேகே இறங்கி அவங்க கார் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் ஜிமின் அங்கேயே தான் வெயிட் பண்ணியிருப்பான். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு திரும்பி அவங்ககிட்டே வரான்? இன்றைக்கி ரூம் வரைக்கும் வந்துட்டான், யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நான் செத்தேன். ஐயோ இரிட்டேட்டிங்காக இருக்கே. இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணால அதை பார்க்குறான். இவன் யார் என்ன அடிக்கடி கிஸ் பண்ணுறதுக்கு? ஐயோ என் லவ்க்காக சேர்த்து வச்சதெல்லாம் இவனோடையே போய்ட்டும் போல இருக்கு. ஐயோ ஜிம்னா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் இந்த பர்வெட் கிட்ட. பொறுக்கி நேற்று வரைக்கும் பர்வெட்டு நினச்சா இன்னைக்கு திருட்டு வேலையெல்லாம் பண்ணுது, இன்னும் என்னென்னலாம் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஜிமின் திட்டிக்கிட்டு என்னோட கிஸ் அது போச்சு
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சிக்கிட்டே அந்த பெட்டில் போயிட்டு பெட்டு பில்லோஸ் எடுத்து குத்துறான். போச்சு 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 அப்படின்ற மாதிரி அந்த நைட்டும் அப்படியே போயிருக்கோம். அதோட ஜேகே விடலை. ஜிமின் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போகிறது, கூட சுகா வர கூட்டிப்பான். சுகாக்கு என்னன்னா அவன் சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த விஷயம் வந்து ஜிமினுக்கு தெரியாது, தட் சுகாக்கும் டேக்கும் நடுவில் ஏதோ ஓடுதுன்ட்டு. அதனால் ஜிம்மின் என்ன நினைப்பான், ஐயோ இவன் இப்போ கடங்காரன் இப்படியே வரானே, கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பான். டேங்க சுகா அவனை ஃபாலோ பண்ணுறதான்னு நினச்சிருப்பான். ஸோ ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. 2 பேருக்குமே இந்த 2 பேர் இப்படி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியாது. ஜங்குக் ஜிம்மினை பார்க்கறதுக்காக அடிக்கடி அந்த பால்கனி ஒரு எகை குச்சி அவங்க வீட்டுக்கு போவான். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சுகா சார் வந்து டேங் சாரை பார்க்க வருவார். ஆனால் இங்கே ஜிம்மிக்கு எதுவும் தெரியாதுல்ல, இவன் நமக்காக தான் வரான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். இவனுக்காகவும் தான் வந்திருப்பான், பட் 2 பேரும் கூட்டு கதை வரைக்கும் பண்ணுறாங்கன்ட்டு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் டேவும் ஜிம்மினும் இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த 2 பசங்க இந்த ஒரு இதில் தான் இருக்கானுங்கன்னு தெரியாது. அடிக்கடி ஜிம்மியை வரதை பார்த்துட்டு இந்த பால்கனி டோரை லாக் பண்ணிவிடுவான். அது கிளாஸால் செஞ்சுருக்கோம்ல. ஜேகே வந்து கதவு தட்டுவான். ஜிம்மின்ல அப்படின்ற மாதிரி நல்லா காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு படுத்து தூங்கிடுவான். ஜேகேல மாட்டாமலையாடா போவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்பவும் போல தான் ஜிம்மினும் டேங்கும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் பசங்க வராங்க. வந்துட்டு நேராக டே கிட்டேயும் ஜிம் கிட்டேயும் தான் வராங்க. தூரத்துலேருந்து வரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க ஜிம்மினை பற்றி தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. டேய் மச்சான், இது அன்னைக்கு ஜேகே சுகா பாட்டியில் பார்த்த ஃபிகர் தானே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறான். அங்கே கேங்கில் இருக்காங்க எல்லாரும், டேய் ஆமாண்டா, ஒரு மாதிரியாக செம்ம அழகாக இருந்தான்னு கூட சொன்னீங்க, அதே தான் அவன் டேயோட ஃப்ரெண்டு தான் போலடா, ஏன்னா அன்றைக்கி அவன் டே கூட தான் வந்திருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே பேசிக்கலி டே தெரியும். பிகாஸ் அவன் அந்த இடத்துல இருக்கிறதுனால டே எல்லோரும் பார்த்துருப்பாங்க, தெரியும். ஆனால் ஜிம்மின் வந்து இந்த ஹாலிடேஸ்க்காக தானே வந்திருப்பான். ஸோ பெருசாக எல்லாருக்கும் ஜிம்மினை தெரியாது. அவங்க அந்த கேங்கு அப்படியே அவங்க இருக்கிற டேபிளுக்கு தான் வராங்க. டேங் ஃபோன் நோண்டிகிட்ருப்பான். ஜிம்மினும் ஃபோனில் ஏதோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி தான் இருப்பான். இப்போ அந்த கேங் ஆஃப் பசங்க வந்து அப்படி அவங்கள சுற்றி அங்கங்கே கிடைக்கிற ப்ரைஸெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. 2 பசங்க வந்து அவங்க பக்கத்துலேயே கூட உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மின் நிமிந்து பார்த்துட்டு, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக்கில் தான் பார்க்குறான். வேறு என்ன அப்படின்ட்டு ஜிம்மின் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் கேட்குறான். என் பேர் உங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் ஏந்திங்கன்னா நான் போகிறேன், நாங்கள் எங்களோட ஸ்நாக்ஸ் டைம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் தான் சொல்கிறான். ஏன்னா அவனுங்க வந்து ஒரு மாதிரியே பார்க்குறது ஜிம்மிக்கே எல்லாம் தெரியுது. பட்டே தான் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இப்படி தான் 2 பேர் உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க டேபிள் இப்படி வந்து உட்காருவீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். டே பக்கத்தில் உட்காருறான். டே பார்த்து, என்ன ஓவரா ஆடுற, உன் கசின் இருக்க தைரியத்தில் தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாரோட தைரியத்துலையும் இங்கே பேசலை. நான் உங்களை என்ன கேட்டுட்டேன், இப்போது நாங்கள் 2 பேர் எழுந்துக்க சொன்னால் எழுந்துக்க போகிறோம், அதை விட்டுட்டு இப்படி வந்து பக்கத்தில் உட்காரதா அப்படின்ற மாதிரி டே கத்துறான். இப்போ டே பார்த்து, இந்த ஓவராக சவுண்ட் போடுறதா வச்சுக்காத, நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது, சுகாவோட கசின் அப்படின்ட்டு வாய மூடிட்டுருக்கு, ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுறான். டேக்கு லைட்டாக பயமாகுது. இதனாலும் அதை இல்லை காமிச்சிக்காம அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜிம்மின் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பான்ல, அவன் ஜிம்மின் மேலே கை போட்டு ஜிம்மினோட ஷோல்டரை ஒரு மாதிரியா ரப் பண்ணுறான். ஜிம்மின்லாம் அதை கையை தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க, இங்கே எதோ போங்க அப்படின்ற மாதிரி பயத்தில் கேட்குறான். நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு மாதிரி சிரிக்கிறானுங்க. ஜிம்மின் அந்த சீட்லேருந்து எழுந்துக்கிறான். அப்போது அந்த பர்சன் திரும்பி அவனை பிடிச்சி அதே இடத்துல உட்கார வச்சுட்டு, என்ன இப்படி தான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து போகிறதா, ஏதோ உங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்களா, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள்
நீங்கள் தேவையில்லாமல் வம்பு பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி டேங்க பார்க்குறான். டேங்கும் நோட் பண்ணிவிட்டு எழுந்துக்கிறான். 2 பேருமே அவங்க 2 பேரும் கை பிடிச்சி அதே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஜிமினுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் விடுங்க, என் கையை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என்ன வாய்ஸ் தெரியுமா வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி உன்னோட ஸ்மெல் அப்படின்ட்டு ஜிமினோட ஹேர்ஸ் கிட்ட வருவான். ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக கண்ணெல்லாம் கிளங்கிடும். ஒரு மாதிரி நவுந்துறான். செம்ம ஸ்மெல். அன்றைக்கி பார்ட்டியில் வந்தப்போவே உன்னை கவனிச்சோம். ரொம்ப அழகாக இன்னசென்ட்டாக இருந்த, ரொம்ப ஹாட்டாக வேறு இருந்த. ஏதாவது பண்ணலான்ட்டு தேடுறதுக்குள்ளே ஆளை காணோம். இன்றைக்கி நாங்கள்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரியாக டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? ஐயோ, பயந்துட்டோம். என்ன கேட்டேன்? அந்த பார்ட்டிக்கு வரவங்கலாம் அந்த இன்டென்ஷனில் தான் வருவாங்க. உனக்கும் அந்த இன்டென்ஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேம் கிட்ட போகிறான். ஜேம் ஒரு மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஜேம் ஒரு எப்படி சொல்கிறது, அவன் அழுதுகிட்டே அந்த விட்டு போயிருப்பான். கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறான். டேங்கும் அவனை அப்படியே அவனுங்களை கண்டுக்காமல் அங்கேருந்து தள்ளிட்டு அவன் அங்கேருந்து ஓடி வந்திருப்பான். 2 பேரும் கார் எடுத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜேம் காரில் ஃபுல்லாக அழுதுகிட்டே வந்திருப்பான். ஜிமினுக்கு இதெல்லாம் புதுசு. அவன் அந்த மாதிரி பார்ட்டிலாம் அட்டன் பண்ண மாட்டான். அந்த மாதிரி பீப்புள்கிட்டே அவனுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆனால் இன்றைக்கி அவன் பேசுனது ஒரு மாதிரியாக இருக்குது. வீட்டுக்கும் போயிருப்பான். கிட்ட யார்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டான். நேராக போயிட்டு அவன் ரூமில் தான் ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் டச் பண்ணதே நினச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே அழுதுகிட்டே அவன் படுத்து தூங்கியிருப்பான் அந்த பெட்லேயே. இப்போது ஒரு மிட் நைட் இருக்கும், லைக் ஒரு 2 o'clock. ஜிமினுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. அவனும் எடுத்து பார்க்குறான். ஜேகே தான் கால் பண்ணியிருக்கிறது. அவனுக்கு இப்போ எடுத்து பேசணும்லாம் தோணலை. அவன் என்றைக்குமே ஜேகேவோட காலை பெருசாக அட்டன் பண்ணதே இல்லை. ஸோ எப்பவும் போல் அதை சைலண்ட்டை போட்டு படுக்கலான்ட்டு இப்படி திரும்பி படுத்திருப்பான் அவன் ஜன்னல்கா. அப்போ எப்பவும் போல் அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். ஜேகேவை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி என்னன்னு கேட்குறான். பெட்டில் படுத்துட்டே கதவு ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினும் அவன் என்ன மூடில் இருந்தான்னு தெரியல, போயிட்டு அந்த லாக் பண்ணியிருப்பான்ல அதை திறந்துட்டு ஜேகேவை அங்கேயே வெளியே நிற்கிற மாதிரி கை நீட்டுறான். ஜேகேவும் பார்க்குறான் ஜிமினையே. ஜிமின் நல்லா உத்து பார்க்குறான். பார்த்தா ஜேகேவோட வாயெல்லாம் ரொம்ப பிளட்டாக இருக்குது. ஐ மீன் ஸ்லிப்ஸ். அதே மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா வீங்கியிருக்கு, ரத்தக்கரைப்பட்ட மாதிரி. ஜிமின் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா உத்து பார்க்குறான். ஜேகே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அப்படியே அவனோட ஹெட்டை தூக்கி ஜிம்னோட ஷோல்டரில் வச்சுக்கிட்டு வலிக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் தான் அவனை ஒரு மாதிரி கை தாக்கலாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பெட்டில் உட்கார வைக்கிறான். அவனோட ஃபேஸ்லாம் ஃபுல்லாக பார்க்குறான். நிறைய அடிபட்டிருக்கும் போல். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில் போயிருப்பான் லாக் பண்ணிவிட்டு. அவன் ரூமில் ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்திருக்காது. ஸோ வெளியில் போயிட்டு அது இருக்கிற இடத்த பார்த்து எடுத்துகிட்டு வந்து இப்போ ரூமில் வந்து திரும்பியும் ரூமை லாக் பண்ணுறான். ஜேகே அந்த பெட்லேயும் ஒரு மாதிரியா சாஞ்சிருப்பான். ஜிமின் தான் அதை வந்துட்டு இப்போது ஜேகே கிட்ட வந்து என்னாச்சு, ஏன் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக கேட்குறான். ஏன்னா ஜேகேவோட மூஞ்சில் அவ்வளோ அடி இருக்கும். ஒரு மாதிரி ரத்தம்லாம் தலையிலேருந்து வந்துட்டுருக்கும். ஜிமின் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஒன்று காஃபி ஷாப்பில் கலாய்ச்சான்ல, அவனை தான் அடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு என்ன, அதான் அந்த அந்த கேங்கை தான் அடிச்சிட்டு வந்தேன், அதனால இவ்வளோ ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களை யார் அதெல்லாம் பண்ண சொல்கிறது, எதுக்கு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறான். என்ன உன்னை கெண்டல் பண்ணால் அப்படியே கம்மில் இருக்க சொல்கிறியா? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் ஜேகேயோட ஐஸே பார்க்குறான்.
எனக்கு சண்டை போடுற பசங்களே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே ஜிமின் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு இனி சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது அந்த வேர்ட் கேட்டோன்னே. ஒரு மாதிரியா சிரிப்பு அடக்க முடியாமல் ஒரு மாதிரியா அப்படி குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். ஜேகேல குனிஞ்சு சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே அந்த டைம் ஃபுல்லாகவே ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். முடிச்சுட்டு எதுக்கு இது மாதிரி தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? அவங்க என்ன தானே கலாய்ச்சாங்க, எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இதுலலாம் இன்வால்வ் ஆகிறீங்க? அதான் சொன்னேனே, எனக்கு பிடிச்ச பொருளை எனக்கு பிடிச்சவங்கள எப்பவும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. நான் உங்களை பிடிக்குன்னு சொல்லவே இல்லை, நான் கேட்கவே இல்லை, நான் ஜஸ்ட் எனக்கு தான் அவனை பிடிக்குன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு மைண்ட் வைஸ் கொல்றானே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஸ்கிப் ஆகுது. அவன் ஜேகேவோட ஐஸியை தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே ஒரு மாதிரியா வெளில சாஞ்சிட்ருப்பான்ல, அப்படி போயிட்டு ஜிமினோட லிப்ஸை கிஸ் பண்ணுறான். அண்ட் அன்கட் சீட்ஸ் ஃபார் டெலிகிராம். ஓகே, இப்போ அவங்க 2 பேருக்கு உள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஜேகே ஜிமின் மேலே படுத்துட்டு இருந்திருப்பான். ஜிமினோட ஹேரில் ஒரு மாதிரியா கேர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். முரட்டு பையன் போட்டு என்ன பண்ணிட்டு இப்போ என்னமோ குழந்தை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். நியாயமாக பார்த்தா நான் தான் டயர்ட் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் அங்கேயே தூங்குறான்.